ஹலோ வியூவர்ஸ், இந்த ஹம்பி ட்ரிப்பில் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நரசிம்மர் டெம்பிள் பார்த்தோம், உக்கர நரசிம்மர் பார்த்தோம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா கிருஷ்ணா டெம்பிளுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த கோயிலுக்கு எய்த்தாப்பில் இருக்கிற புஷ்பகரணி. மிக பிரம்மாண்டமான இந்த புஷ்பகரணியை தான் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வந்து பெல் ஐக்கான எடுத்துக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இந்த கிருஷ்ண கோயிலுக்கு அருகிலே வந்து பார்த்திங்கன்னா பஜாரோட கூடிய புஷ்பகரணியும் இருந்தது தான் இங்கே சிறப்பு அம்சங்க. இந்த அழகிய தோற்றத்தோட கூடிய அந்த பில்லர்னால் இருக்குது பாருங்கள். இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தூண்களோடு செதுக்கப்பட்டது தான். இதுக்கே இந்த அளவு சிரமப்பட்டு செஞ்சுருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு காலத்தில் கட்டிடக்கலையில் விஜயநகர பேரரசு எந்த அளவுக்கு வந்து சிறப்பு மிக்கவராக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியுது பாருங்கள். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பிரமிப்போடு தான் நாங்கள் வந்தேன். நான் அங்கேருந்து இந்த படிக்கட்டோட அம்சத்தையே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. புஷ்கரணி. ஸோ கைஸ், இந்த இதுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டு உங்களுடைய பிளான் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னாக்கா இது மாதிரி ஹம்பியை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்காம இருந்துடாதீங்க. வேர்ல்டுலேயே நம்பர் 2 வந்து இப்போது இந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய ஒரு ரெக்கார்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்டில் பார்க்க வேண்டிய இடத்துல நம்பர் 2 அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடுத்தது பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கைஸ் கிருஷ்ணா டெம்பிள். இப்போ நாம் பார்க்குறது வந்து கிருஷ்ணா டெம்பிள். இது கிருஷ்ணா பஜார், இந்த சைடு புஷ்கரணி, இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம இங்கே கிருஷ்ணா டெம்பிள் உள்ளார போகிறோம் அப்படின்னாக்கா இதுக்கு நேராக பார்ப்போம். இதுதான் பழமையான கோயிலுக்கான அறிகுறி எல்லாம் தெரியுது பாருங்க. இங்கே இது உள்ளார பாருங்க, சன்செட். கோபுரா, கிருஷ்ணா டெம்பிளோட கோபுரா அது. விஜயநகர பீரியட் வந்து 14,005 பக்கத்தில் போனது ஹிஸ்டாரிக்கல் லைன். இந்த இடத்துலலாம் பாருங்களேன்ப்பா, இந்த இடத்துல விழுந்திருக்கு. இந்த இதுனா வந்து ஸோ இந்த அளவுக்கு அடித்து சுக்குநூறாக ஆகியிருக்காங்க பாருங்கள். ஒரு கோபுரத்தையே வந்து காலி பண்ணியிருக்காங்க இங்கே. இது வந்து ஒரு அற்புதமான பில்லர். இந்த கல்லோட இதை பாருங்களேன், இதனுடைய சிலை வடிவமைப்பு. அந்த காலத்தில் உள்ள மண் செவரோட பதிஞ்ச ஒரு விஷயமாவே இருக்குது. அது க்ளீன் பண்ணி அந்த கலரோட அப்படியே இருக்கு. செக்யூரிட்டிங்களா? என்னக்கா செக்யூரிட்டி? நம்ம தஞ்சாவூர் கோயில் இருக்கு, ஸோ அந்த மாதிரியான ஒரு சிற்பக்கலையோட உள்ளது இருக்கு கிருஷ்ண கோயில். இது கோபுரம் உள் சைட்லேருந்து காமிக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நான் கோயிலில் பார்த்த மாதிரி
யானையோட தும்பிக்கை இருந்ததுங்க. அதுன்னா எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த படையெடுப்பே வந்து நடத்தியிருக்காங்க. இந்த கட்டிடக்கலையே வந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தையே அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். ஆனால் அவங்களுடைய கட்டிடக்கலை இன்னமும் வந்து சிறப்பாக வந்து நிற்கிது பாருங்கள். Okay. This. அக்பர் காலத்தில் வந்து இது மாதிரியான ஒரு வார் வந்தப்போ அதை வந்து டேமேஜ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அந்த வாரில் இந்துக்கள் சாம்ராஜ்யத்தை வந்து இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதை மீட்டு எடுத்துக்கொண்டு இந்த அளவுக்கு வச்சுருக்குறாங்க அப்படின்னாக்கா உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். இதுனா சீதளமடைந்த ஒரு விஷயத்தையே வந்து அழகாக நம்ம காமிச்சிருக்கோம். அழகாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த அளவுக்கு வந்து கலை இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னல் இந்தியர்கள் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அனைத்தும் சார்ந்து அனைத்தும் கடந்து நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். பாருங்க, இந்த கிருஷ்ணர் கோயில் உட்பிரகாரம் ஃபுல்லாக நான் சுற்றி வரேங்க. நான் அப்பப்போ க்ளீன் பண்ணி தான் வச்சுக்கிறாங்க அவங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ காடாக இருந்திருக்கும் போல இருக்குது. இங்கே சமீபத்தில் G20 மாநாடு வந்து இங்கே தான் நடைபெற்றது. அப்போ வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அழகாக எல்லாருக்குமே உலகறிய செய்யப்பட்ட ஒரு விஷயமா கருதப்படுது. இங்கே உள்ள வில்லேஜில் இங்கே இருக்கிறவங்களும் அதுதான் சொல்கிறாங்க. G20 மாநாடு வந்ததுக்கப்புறம் இன்னும் டூரிஸ்ட் அதிகமாக வந்துட்டாங்க. இப்போ இந்த டைம் நான் வந்த டைம் வந்து சீசன் அதிகமாக கிடையாது. இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு வந்துட்டு போகிறாங்க டூரிஸ்ட் எல்லாமே. சம்மர் இன்னும் முழுசாக ஆரம்பிக்கல. என்ன பாருங்க, இதெல்லாம் என்ன இருக்கு போகணும், சீக்கிரமாக போகணும். ஸ்பேஸ் வேறு இல்லை, மெமரி கார்டு. ஸோ இங்கேருந்து பாருங்க அழகா. நல்லா இருக்கா? தான் அந்த சைடு காமிச்சது லெஃப்ட், இந்த சைடு ரைட்ஸ், 4 பக்கமும் சுற்றி காமிச்சிட்டோம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பாட முடியுமோ பண்ணியிருக்கேன் நான். இன்னும் இதை வந்து பெயிண்டிங்னா பண்ணலாம். ஆனால் பெயிண்டிங்னா பண்ணாமல் அழகாக அந்த காலத்துக்கான ட்ரெடிஷ்னல் சிற்பு கலையை வந்து ஆர்ட்ஸை வந்து நம்மகிட்ட காமிச்சிருக்காங்க. அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது. சீதளமடைந்த ஒரு விஷயத்தையும் அழகாக காமிக்கிறது தாங்க இந்தியன் ட்ரெடிஷ்னல்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கு இது போல் ஒரு கோயில்கள்லாம் அமைப்பு தான் வந்து உதாரணம். இவ்வளோ நிறைய இங்கன்னா சுவாமி சிலைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் எங்கே காணும்பா. ஓகே, பார்த்தாச்சு. என்ன தனியாக ஒரு கல் எடுத்து வச்சுருக்காங்க, ஆஞ்சநேயர். ஓகே, இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ keep subscribe to my channel guys. Thank you.